கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ஒழிஞ்சாலே இந்த இந்தியா, இந்த பாரத தேசம் வளம் பெறும் தேசமாக மாறும். பாஜகவில் இருக்கும்போது அண்ணாமலை அவர்களால நமக்கு வந்து 17-18% ஓட்டு வந்திருக்கு. அவருடைய உழைப்பு இருக்கு. அறநிலைத்துறையில் என்ன கொள்ளடிச்சிருக்கீங்க, நீங்க ஒவ்வொரு மினிஸ்ட்ரியிலும் என்னென்ன தவறு பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மகிட்ட எவ்வளவு நிதி இருக்கு, தமிழகத்துக்கு எவ்வளவு வருமானம் வருது, நம்ம எவ்வளவு செலவு பண்ணணும், இதையெல்லாம் விஜய் அவர்கள் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு முதல்வருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நம்ம சூழல் பத்தின கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இன்னைக்கு நம்மளோட நினைச்சிருக்காங்க தேசிய செயற்குழு உறுப்பினர் தாஸ் பாண்டியன். வணக்கம் சார். வணக்கம் மீனா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கிறேன். ஓகே சார், நம்ம அரசியல் சூழல் பத்தி தொடர்ந்து பேசலாம். கண்டிப்பா. பாஜகல இருந்து அண்ணாமலை அவர்கள் விலகி இப்ப தனியா ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க, அதை பத்தி உங்க கருத்து என்ன? அவரு தனக்குன்னு ஒரு உரிமை இருக்குது, அவர் எடுத்துக்கிட்டாரு. இவ்வளவு நாள் பாஜகவில் வந்து பயணம் பண்ணாரு, நல்லபடியா பயணம் பண்ணாரு. பாஜக கட்சிக்காக உழைத்தார். ஆகையால் அது அவருடைய விருப்பம். நாங்க போகணும்னு சொல்லலை, நாங்க அவரை தப்பா பேசவும் விரும்பல. ஓகேவா? அவர் ஒரு லீடர், தனது கட்சிக்கு கொடுத்த பொறுப்புல நியாயமா நேர்மையா பாஜக உழைச்சிருக்காரு. ஆகையால் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அது அவர் விருப்பம். இதனால தமிழ்நாடு பாஜக பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறீங்க? கண்டிப்பா பாதிப்பெல்லாம் ஏற்படாது. உங்களுக்கு வந்து இந்தியா ஃபுல்லா பாஜக தலைமையில எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய நேர்மையான ஒரு ஆட்சியும் ஊழலற்ற ஆட்சியும் இந்த தேசத்துக்கு கொடுத்திருக்கிறாரு. 15 மாநிலத்தில் பாஜக தனித்து தன்னுடைய நேர்மையான ஆட்சியை காமித்திருக்கிறது. கூட்டணி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் தமிழ்நாட்டில் இது ஒரு பாதிப்பெல்லாம் இல்லை. பாஜகவில் இருக்கிற தொண்டர்கள் அப்படியே இருக்கிறாங்க, விருப்பப்பட்ட தொண்டர்கள் அவர் கூட போயிருக்காங்க. இதனால் பாஜகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. பாஜக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் வந்து அண்ணாமலை அவர்களோட இணைஞ்சிருக்காங்க, அதை எப்படி? அது அவர்கள் விருப்பம், போய் வேலை செய்யட்டும். எங்களுடைய பாஜகவுடைய சித்தாந்தம் ஊழல் இருக்கக்கூடாது, ஏழை எளிய மக்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும். இந்த பாரத தேசம் நேர்மையாகவும் ஊழல் இல்லாமல் மக்களுடைய தேசமாக இருக்க வேண்டும் என்று எப்படி எங்களுடைய சித்தாந்தம் இருக்கும், அதை நல்லபடியாக கொண்டாடி நல்லபடியாக ஆட்சிக்கு வரணும்னா அவங்களுடைய திறமையால் தமிழகத்தில் பாலிடிக்ஸ் செய்யணும். இந்த நிலையில வந்து தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாஜக வந்து ஒரு இலையை கூட பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அண்ணாமலை வந்து வெளியே இருக்கிறாங்க, இதை பத்தி சொல்லுங்க சார். வந்து தமிழிசை கருத்து பட் பாஜகவில் இருக்கும்போது அண்ணாமலை அவர்களால நமக்கு வந்து 17-18% ஓட்டு வந்திருக்கு. அவருடைய உழைப்பு இருக்கு. அவர் ஒரு தேசிய சிந்தனை உடையவர். அவர் விருப்பப்பட்ட 1-2 பேர் போயிருப்பாங்க. இலை கூட உதிரலாம் கூட அது நமக்கு உந்துட்டல. 2 பேர் போனாலும் போனதானே. ஆகையால் அது ஒரு கருத்து, அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு அதுல வந்து அவ்வளவுதான். ஓகே சார், இப்போ வந்து பாஜக வந்து ஒரு பலமா அண்ணாமலை இருந்தாங்க, இப்போ வந்து அவங்க வந்துட்டாங்க. இப்போ நயினா நாகேந்திரன் வந்து நல்ல வழி நடத்துவார். அவரும் நம்ம கட்சி தானே அவரை தலைவர் பதவி கொடுத்துருக்கு. வேலை செய்யணும். நம்ம மக்களுக்கு நல்லது செய்யும் போது வருவாங்கம்மா. பாரதிய ஜனதா கட்சிக்கு நாங்கள் ஊழல் இல்லாமல் ஆட்சி கொடுக்குறோம். யார் வந்தால் தமிழகத்தில் எங்களுடைய மோடி ஐயா, அமித்ஷா அவர்களும் நம்மளுடைய தேசிய தலைவர் அவர்களும் தான் நியமிக்கிறோம். அவங்கக்கிட்ட எந்த கரப்ஷனுமே இல்லை. இதுவரைக்கும் 13 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு முன்னாடி 4399 நாட்கள் எங்களுடைய பாரத பிரதமர் நல்லாட்சி கொடுத்துருக்காரு. இதுவரைக்கும் அவர் ஊழல் பண்ணாம, எந்த விதமான தவறு பண்ணாம இந்த தேசத்தை காத்து கொண்டு இருக்கார். அவருக்கு என்னமோ ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் தான் குஜராத்தில் இருக்கு. இந்த நேர்மையான பிரதமரை இந்த உலகத்திலே இந்த மாதிரி ஒரு நேர்மையான பிரதமரை பார்க்க முடியாது. ஓகேவா? உலக தலைவர்கள் எல்லாம் பாராட்டுறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹோர்மஸ் அந்த நம்மளுடைய ஈரான் அமெரிக்கா போர் சூழல்ல வந்து உலகம் ஃபுல்லா
பாகிஸ்தான்ல இருந்து, ஆப்கானிஸ்தான்ல இருந்து உலகம் ஃபுல்லா பெட்ரோலுடைய டீசலுடைய விலையெல்லாம் பயங்கரமா ஏறிருக்கு. சார் இப்போ வந்துட்டு ஈரான் போர்ல வந்து இந்திய கப்பலை வந்து அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 பேரை கொண்டு இருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்க. அது வந்து அதை வந்து நம்மளுடைய தேசிய தலைவர்கள்லாம், நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய தலைவர்கள்லாம் அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஐநாவுக்கு அதை தெரிவிச்சிருக்காங்க. அதுக்குண்டான சட்ட நடவடிக்கை. சரி, இப்போ வந்து கேஸ் தட்டுப்பாடு அதிகமா இருக்கு. இதுல வந்து உலகம் ஃபுல்லா எவ்வளவு கேஸ் ரேட் இருக்கு? இப்போ இந்தியாவுல மட்டும் கேஸோட ரேட்னா என்ன? இல்லை அப்படி இல்லை. அதாவது ஒரு போர் மூலம் போது உலகத்தில் எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் இருக்கு. இந்தியாவில் இலவசங்கள் அதிகமாக இருக்கு. என்னுடைய கருத்து என்னன்னா, இந்த இலவசங்கள்லாம் கட் பண்ணிட்டு ஏழை எளிய மக்களுக்கு ஏழைக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். ஆகையால் நம்மளுடைய பாரத பிரதமர் இதுவரைக்கும் என்ன ஒரு 7 ரூபாயோ 5 ரூபாயோ தான் ஏற்றிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய ஏற்றம் இல்லை. இதுவரைக்கும் நம்மளுடைய பாரத தேசத்தில் வந்து 150 கோடி மக்களுக்கு அவர் உறுதுணையாக இருந்து அவருடைய திறமையாலும் ஆட்சி திறமையாலும் நம்ம மக்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இது உலக நாடுகள் பாராட்டு. அது ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்க உள்ளவன் 1000 பேசுவான். இவனுக்கே வந்து தேசத்தின் மீது இவ்வளவு அக்கறை இருக்கும் பொழுது, நாங்கள் பாரத தேசத்தை ஆண்டு கொண்டு இருக்கும்போது பிரதமர் கூட இருக்கிற அத்துணை மந்திரிகளுக்கும் அது எவ்வளவு பாசம் இருக்கும் இந்த தேசத்து மேல. ஆகையால் இப்ப நல்லபடியா பிஜேபி ஆட்சி போது இன்னும் ஒரு 20-30 ஆண்டு காலம் நாங்கள் பாரத தேசத்தை தொடர்ந்து ஆளுவோம் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து டிஎம்கேல இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் வந்து வெளியேறிட்டாங்க. இத பத்தி உங்க பதில் என்ன? நம்ம இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி வச்சிருக்கதே தவறு. கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ஒழிஞ்சாலே இந்த இந்தியா, இந்த பாரத தேசம் வளம் பெறும் தேசமாக மாறும். ஆகையால் கம்யூனிஸ்ட்காரங்கள்லாம் வந்து அந்த சித்தாந்தத்தில் உள்ளவங்க, சைனாவோட சித்தாந்தத்தில் உள்ளவங்க, புரியுது அவங்களுக்கு. ஆகையால் கம்யூனிஸ்ட் கட்சி அழிஞ்சே வந்துகிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல போச்சு, இந்த கேரளாவில் கொஞ்சம் இருந்துச்சு, அது இப்போ கொஞ்சம் தேஞ்சி போச்சு. தமிழ்நாட்டில் 1-2 பேர் தான். இவங்களெல்லாம் நம்ம வந்து சேர்த்து இந்த பாரத தேசத்துல இவங்களை வச்சு அரசியல் செய்யக்கூடாது. ஆகையால் அவங்களுடைய சித்தாந்தம் தான், இப்படிதான் போவாங்க, இப்படிதான் வருவாங்க. நீ இவ்வளவு நாள் என்ன போராடின? இவ்வளவு நாள் திராவிட முன்னேற்ற கழகத்தோட நீ கூட்டணி இருந்தல்ல, நீ இந்த அணைக்காக என்ன போராடின? ஏன் அதை மீட்க முடியல? ஏன் காங்கிரஸ் கூட்டணி தானே உங்ககிட்ட இருந்துச்சு, காங்கிரஸ் ஆட்சி தானே கர்நாடகாவில் இருந்துச்சு, எதுக்கு நீங்க இதை மிஸ் பண்ணீங்க? ஓகே சார், இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் வந்து டெல்லி சென்று நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து பங்கேற்றாங்க. அங்க வந்து மேகதாது அணையை பத்தி பேசல. அது என்ன காரணமா இருக்கும்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் வந்து கேள்வி எழுப்பிச்சிருக்காங்க. அதை பத்தி உங்க பதில்? அதாவது வந்து அங்க பிரதமரை சந்திச்சிருக்காங்க, நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துருக்காங்க. என்னென்ன பிரதமர்கிட்ட சொல்லணுமோ, என்னென்ன தமிழகத்துக்கு தேவையோ அதை ஒரு எழுத்தாக வந்து பிரதமர்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த கூட்டத்தில் என்ன கேட்கணுமோ என்ன பேசணுமோ அதை பேசியிருக்காங்க. இவ்வளவு நாள் ஆட்சி நடந்துச்சுல, கிட்டத்தட்ட நிதி ஆயோக் வந்து எல்லா முதலமைச்சரும் கலந்துக்கிட்ட ஒரு கூட்டம். இவங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வர்கள் எத்தனை தடவை இந்த கூட்டத்தில் கலந்துருக்காங்க? ஏன் நீங்க இருக்கும்போது மேகதாதுவுடைய பிரச்சனை இருந்துச்சே, நீங்க அதை தீர்க்க வேண்டியதானே, நீங்க பேச வேண்டியதானே. நான் திமுகவை பத்தி கேட்கிறேன், உதயநிதியை பத்தி கேட்கிறேன், உதயநிதி அப்பாவை பத்தியும் கேட்கிறேன், அவங்க தாத்தாவை பத்தியும் கேட்கிறேன். மேகதாது பிரச்சனை காலங்காலமா இருக்கு. கிட்டத்தட்ட 25 வருஷ காலமா நீங்க வந்து திராவிட கட்சிகள் 50-60 வருஷ காலமாக இந்த தேசத்தை ஆண்டிருக்கீங்க. ஏன் நீங்க செய்யக்கூடாது? அவர் இப்பதான் வந்திருக்கிறாரு. ஒரு ஸ்டடி பண்றதுக்கே கிட்டத்தட்ட நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? நமக்கு வந்து கிட்டத்தட்ட 32 மினிஸ்ட்ரி இருக்கு. இந்த ஒவ்வொரு மினிஸ்ட்ரியிலையும் கனிம வளத்துல நீங்க என்ன கொள்ளடிச்சிருக்கீங்க, அறநிலைத்துறையில என்ன கொள்ளடிச்சிருக்கீங்க, நீங்க ஒவ்வொரு மினிஸ்ட்ரியிலும் என்னென்ன தவறு பண்ணியிருக்கிறீங்க, இதெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மகிட்ட எவ்வளவு நிதி இருக்கு, தமிழகத்துக்கு எவ்வளவு வருமானம் வருது, நம்ம எவ்வளவு செலவு பண்ணணும், இதையெல்லாம் விஜய் அவர்கள் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு முதல்வருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க வேண்டாமா? ஆகையால் இந்த கேள்வி என்னை பொறுத்தளவுல தவறு. இதை நீங்க ஒரு 6 மாசம் கழிச்சு கேட்கணும். புரியுதா? நீங்க தானே சொன்னீங்க 6 மாசம் இந்த தமிழக அரசை, இந்த விஜயனுடைய அரசை நாங்க எந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நீங்க தானே சொன்னீங்க. அப்ப நீங்க தொடர்ந்து உள்ள கேள்வி கேட்டுருந்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? ஒரு சின்ன வயது முதலமைச்சர், ஒரு நேர்மையா நடக்கணும்னு ஆசைப்படுறாரு,
அவர் பணம் சம்பாரிச்சு வச்சுட்டு தான் இந்த முதலமைச்சருக்கு வந்திருக்கிறாரு. நான் பிஜேபியை சார்ந்தவன், நான் விஜய்க்கு சால்ராலாம் போடல, ஒரு உண்மையான நிலையை நான் சொல்றேன். புரியுதா? ஒரு ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்கணும்னு நாங்களும் விரும்புகிறோம். ஆகையால் இந்த முதல்வருக்கு எதிர்க்கட்சியாக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி ஆண்டவர்களாக இருந்தாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 6 மாத காலமாவது விஜய் அவர்களுக்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். அதுக்கப்புறம் கேள்வி கேட்க. ஓகே சார், இப்போ வந்து ஆதவ் அர்ஜுன் அவங்களுக்கு வந்து அதிகமான அளவுல வந்து விமர்சனங்கள் வருது. அதை பத்தி ஏன் முதல்வர் விஜய் அவர்கள் வந்து இன்னும் பேசல? அதுக்கு ஒரு ஆய்வு இருக்கு, சட்டம் இருக்கு, காவல்துறை இருக்கு. இதெல்லாம் ஆய்வு பண்ணி அது அவர் செஞ்சது தவறா, இல்லைன்னா இவர் இடப்பட்டு இருக்காரா, இதை இந்த மாதிரி வேலைகள்ல இவர் இருக்கிறாரா அப்படின்ட்டு அதெல்லாம் ஒரு சிபிஐ இருக்கு, உங்களுக்கு வந்து ஐபி இருக்கு, ஐஎஸ் இருக்கு. இதெல்லாம் விசாரிச்சு பதில் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொல்லாமே விட போறாங்க. மக்கள் கேள்வி எழுப்பும்போது முதல்வருக்கு தெரியும்ல, முதல்வருக்கு ரிப்போர்ட் பண்ணணும்ல, முதல்வர் எடுத்த கவுத்தன் எதுவும் பேசிட முடியாதுல்ல. ஓகே, ஆகையால் அதுக்கும் கொஞ்சம் நேர காலம் ஒதுக்க வேண்டும். இப்போ வந்து சவுக்கு சங்கர் பாத்தீங்கன்னா முதல்வர் வந்து அதிகமா விமர்சனம் பண்றாங்க. இதுல வந்து சவுக்கு சங்கர் அவங்க கொடுக்குற ஐடியாவில கவர்மெண்ட் வந்து ஏத்துக்கணுமா? அதாவது சவுக்கு சங்கர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட். நீங்க உங்களுக்கு பேச்சுரிமை இருப்பதற்காக, பேச்சுரிமை இருக்கு என்பதற்காக எல்லாவற்றையும் நீங்கள் வந்து ஆணவத்தில் நீங்க பேசக்கூடாது. நீங்க வந்து அருண் என்கிற ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க தவறு பண்ணும்போது அவர் கமிஷனரா இருந்து அவர் வந்து உங்க மேல கேஸ போட்டிருக்காரு. நீங்க அதுக்காக குறை சொல்லக்கூடாது. ஏன் நீ தப்பு பண்ணா கேஸ் போடக்கூடாதா? சவுக்கு சங்கர் சொல்லி இந்த அரசியல் கட்சிகள், இந்த அரசியல்வாதிகள் இப்ப நடக்கக்கூடிய விஜய் ஆட்சி வந்து நடக்கணுமா? அதெல்லாம் இல்லை. நீ பேசுறத பேசிட்டு தான் இருக்கணும். உண்மையை பேச கத்துக்கோங்க ஜேர்னலிஸ்ட். சவுக்கு சங்கருக்கு நான் தான் அதான் சொல்லுவேன். நீ உன் ஆணவத்துல ஒருத்தர் வந்து ஐபிஎஸ் பிடிக்கலன்னா அவர் மேல தவறுகள் சொல்வது, இந்த ஆட்சிக்கு வந்து நீ வந்து ஐடியா கொடுப்பது, நீ அந்த அளவுக்குலாம் நீ வந்து அறிவாளி இல்லை. உன்னை விட நியாயமானவங்க, நேர்மையானவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. உன்னுடைய வாயடக்கம் தேவை என்பது நான் எச்சரிக்கிறேன். போலீஸ் அதிகாரிகளை பத்தி விமர்சனம் செய்யக்கூடாது. அது சட்டம் இருக்கு, நாடு இருக்கு, முதல்வர் இருக்காங்க. அதுக்குண்டான தண்டனைகள் அவர்கள் தவறு செய்தால் சட்டம் தன் கடமையை செய்யும். சவுக்கு சங்கர் சொல்லிதான் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தரை பற்றி அவதூறா பேசும்போது சவுக்கு சங்கர் மேலேயும் சட்டம் பாயும். நான் எச்சரிக்கிறேன். சிங்கப்பன் சிறப்பு அதிரடிப்படை அதுல வந்து சினிமா பாடலை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்து? சினிமா பாடல் அதில் வெளியிட்டிருக்காங்கன்னா சினிமாவில் நடித்தவரே நீங்கள் முதலமைச்சராக எடுத்துக்கிட்டீங்க. சினிமா பாடலை வெளியிட்டதில் என்ன தவறு? அவர் படம், அவர் நடித்த பாட்டு, முதல்வர் ஆசைப்பட்டிருப்பாரு, அதை போட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஒரு தவறு இல்லைம்மா. தவறுகள் வந்து எல்லாத்துலேயும் கண்டுபிடிக்க முடியாது. அவங்க வந்து ஆட்சியில் குறை இருக்கா, ஊழல் செய்கிறாங்களா, ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம இருக்காங்களா, கடன் வாங்கி லஞ்சம் ஊழல் எல்லாத்தையும் இவங்க செய்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நமக்கு வந்து எத்தனையோ பிரச்சனை இருக்கு. கல்வித்துறை இருக்கு, பாடசாலைகள் இருக்கு, குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கணும், ஏழை எளிய மக்களுக்கு வீட்டு வசதி கொடுக்கணும், ஒவ்வொரு வீட்டுக்கும் நல்ல தண்ணி, குடி தண்ணீர் கொடுக்கணும், உணவுகள் ரேஷன் கடையில் நல்ல அரிசி உணவுகள் கொடுக்கணும். இதையெல்லாம் நம்ம கவனிக்கணுமே தவிர இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இப்போ வந்து தாவேகா மாநில பொதுச் செயலாளர் ஆனந்த் குசி வந்து மாவட்ட செயலாளர்களுக்கு வந்து ஒரு அறிவுரை வழங்கியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு வந்து இனிப்பு வழங்கணும், நலத்திட்டங்களை வழங்கணும் பொதுமக்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? நல்லது தானே. அவங்களுடைய கட்சி, அவங்களுடைய முதல்வர், அவருக்கு வந்து பிறந்த நாள் வருது, மாவட்ட தலைவரை கூப்பிட்டு இவர் ஒரு சீனியர் போஸ்ட் விஜயானந்த் அவர்கள் அறிவுரை வழங்கி இதெல்லாம் மக்களுக்கு அன்னதானம் செய்யணும், மக்களுக்கு இந்த உதவிகள் செய்யணும், மக்களுக்கு இனிப்பு வழங்கணும். அது சொல்றதுல எந்த தவறும் இல்லையே. முன்னால் இருக்க கவர்மெண்டோட இந்த கவர்மெண்ட் நல்லா தானம்மா போயிட்டு. ஆகையால் அது ஒன்றும் தவறு. அது யாருன்னு சொல்ல வேணா, உங்களுக்கே தெரியும். அவங்க வந்து புரோட்டோகால்னு சொன்னவங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பேப்பர்ல எழுதி வச்சு படிச்சுட்டு இருக்காங்க, ஒரு நன்றி உரை கூட ஒழுங்கா அவங்க சொல்ல தெரியல, பேப்பர்ல படிச்சு வச்சிருக்காங்க அப்படிலாம் சொல்லி நிறைய விமர்சனம் பண்ணாங்க. ஆனா அவங்களோட வீடியோஸ்ல இப்ப நிறையவே இணையதளத்துல வந்து வந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்குள்ள அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே தப்பா தான் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? மேயர் பிரியா அவங்களோட பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே தவறாதான் இருக்கு.
அவங்க எந்த ஒரு வார்த்தையுமே கரெக்டால பேசவே இல்லை. அதிக வீடியோல இப்ப சோசியல் மீடியால அதுதான் இப்ப ட்ரெண்டாவே போயிட்டு இருக்கு. அதை பத்தி உங்க பதில் என்ன? அதாவது ஒரு பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பிரியாவை மேயராக்கலை. அவங்களுக்கு ஒரு பேச தெரியாத, விவரம் தெரியாத ஒரு பெண்ணை வைத்து இவங்க ஊழல் செய்யலான்னு தான் பிரியாவை மேயராக்கினார். அது இன்னைக்கு காலப்போக்கில் இந்த விஜய் ஆட்சி அமைஞ்சிருக்கு. இன்னும் ஆட்சி உங்களுக்கு மாநகராட்சி கலையும், அதில் என்னென்ன ஊழல் செஞ்சிருக்காங்கன்னு வெளியே வரும். அதுக்கப்புறம் பிரியாவை வைத்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி இதெல்லாம் செஞ்சிச்சு அப்படின்னு தெரிய வரும். அப்பொழுதுதான் இந்த மக்கள் பிரியா யாரு, தாவேக்கு ஆட்சி யாரு, பிரியாவை வைத்து எப்படியெல்லாம் இவங்க அரசியல் பண்ணாங்கன்னு தெரியும். அதுவும் ஒரு தெரியாத பொண்ணு தானே, அரசியல் தெரியாத பொண்ணு தானே மேயருக்கு கொண்டு வந்தாங்க. அது இப்போ அதெல்லாம் ஒரு பேசுறது நம்ம இவங்க சொல்லி கொடுத்து கூட பேசலாம். யாராச்சும் திராவிட முன்னேற்ற அதை சொல்லி கொடுத்து பேசலாம். அதுக்கு ஒரு பயத்துல பேசலாம். பெண்கள் அல்லவா, ஆட்சி வேற இல்லைல்ல, ஒரு பயத்துல கூட பெண் தன்னுடைய வார்த்தையை உளரலாம்ல. அது இப்ப எல்லாருமே நியாயம், எல்லாருக்கும் பேச தெரியும்னு சொல்ல முடியாது. இல்ல, காலங்கள் முடிய பிறகு அதாவது நேர காலங்கள் வரும்போது கலையத்தான் செய்யும். உங்களுக்கு அடுத்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் போய் தாவேக்கு ஆட்சி அவங்களுடைய தன்னுடைய மாநகராட்சியினுடைய பொறுப்பு என்ன, மாநகராட்சியில எவ்வளவு நமக்கு வருமானம் வருது, எவ்வளவு கடன் இருக்கு, இதையெல்லாம் ஆராயும் போது ஏதாவது தவறு இருந்தால் கலைக்கத்தான் செய்வாங்க. இனிமே தானம்மா, இப்பதானே 1 month ஆச்சு. இப்பதான் சட்டமன்றத்துக்கு பெயிண்ட் அடிச்சு சேரி டேபிளே இப்பதான் போட்டிருக்காங்க. 1 மாசத்துல என்ன பண்ணிட முடியும்? நீங்க எந்த அறிக்கையை கொடுத்துட முடியும்? நீங்க அறிக்கையை எப்படி பாஸ் பண்ணிட முடியும்? 1 மாசம் தானே ஆகுது. இனிமே போக போக தான் தெரியும். நல்லா பண்ணுவாங்கன்ட்டு நாங்க ரொம்ப உண்மையிலே எல்லாம் யங்ஸ்டரு எல்லாத்துக்கும் இனிமே தான் அரசியல் கத்துக்கிறாங்க. இந்த ஊழல் பண்ணாம நேர்மையா மக்களுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. வரக்கூடிய ஆட்சி நல்லா இருக்குன்னு நாங்க பிஜேபி நாங்க ஊழல் பண்ணாம ஆட்சி நல்லாட்சி கொடுக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். அதுதான் விஜய் ஆட்சி பிரதமர் அறிவுரை கூறியிருக்கிறார்களே, அது பிரகாரம் போனா இந்த ஆட்சி நல்லா இருக்கும். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அழியக்கூடிய சூழ்நிலையில போய்கிட்டு, அழியக்கூடிய பாதையில் போயிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் செய்த ஊழலுக்கு அவர்கள் எவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்காங்க, எங்க திருடி இருக்காங்க, மைன்ஸ்ல எவ்வளவு திருடி இருக்காங்க, மணல் கொள்ளைகள், ஏன்னா இதெல்லாம் நிறைய இருக்கு. அது இந்த தாவே காட்சி வெளியே கொண்டு வரும். எல்லா பசங்களும் நல்லபடியா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களாம் அறநிலைத்துறை அமைச்சர்லாம் உங்களுக்கு நம்ம கோயில்களுக்கு நம்ம கும்பிட போகும்போது ஆன்லைன்ல டிக்கெட் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன்ல இல்லாதவங்களுக்கு ஒரு கவுண்டரவே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஒரு வழியை வகுத்துருக்காங்க. குழந்தைய கொண்டு போய் சாமி கும்பிடுற பெண்களுக்கு அதுக்கு ஒரு வழியை வகுத்துருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொன்றா நல்லதா ஒவ்வொன்றா செஞ்சுட்டு வராங்க. இந்த ஆட்சி நல்லபடியா போகணும்னு நாங்க நினைக்கிறோம். பெரும் எதிர்பார்ப்பு மத்தியில ராகவா லாரன்ஸ் அவங்க கட்சியில இணைய போறாங்க. அவரு விஜய்க்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். விஜய் நண்பர்கள் இவர்கள்லாம் நல்ல மனிதர்கள் அரசியல் போறதுக்கு நாங்களும் வரவேற்கிறோம். எங்களுக்கு யார் வந்தன தவறு நடக்காம ஊழல் நடக்காம நம்மளுடைய தேசத்தை பாதுகாத்து தேச மக்களுக்கு நல்லதை செய்யணும், ஏழை எளிய மக்களுக்கு கண்ணீரை துடைக்கணும், நல்ல குடி தண்ணீர் கொடுக்கணும், நல்ல கல்வி கொடுக்கணும், நல்ல மருத்துவம் கொடுக்கணும் நாங்கள் ஆசைப்படுறோம். அதே நல்லவங்க யார் வந்தாலும் நாங்கள் வெல்கம். பிஜேபி வரவேற்கிறது எங்களுடைய கொள்கையும் அதான். நாங்கள்லாம் வந்தோம்னா நாங்கள் அப்படிதான் பண்ணுவோம். நாங்கள் என்ன பண்ணணும்னு தமிழகத்தில் நீங்கள் கேட்டால் நாங்கள் ஒவ்வொன்றா அடுக்கி சொல்லுவோம். நாங்களும் அடுத்த ஆட்சி அமைப்போம். பிஜேபி ஆட்சி அமைக்கும். பிஜேபி ஆட்சி அமைக்கும் போது கல்வி ஃப்ரீயாக கொடுப்போம், மருத்துவம் ஃப்ரீயாக கொடுப்போம். உங்களுக்கு குடி தண்ணீர் கிட்டத்தட்ட இந்தியாவில் ஜல்ஜீவன் திட்டத்தில் 15 கோடி வீட்டுக்கு நாங்கள் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த வீடு கட்டி கொடுக்குறோம் வீடு இல்லாதவர்களுக்கு. இந்த தேசத்தை நாங்கள் பாதுகாத்து வரோம். இப்போ நீங்கள் ஒவ்வொன்றும் இந்த மோடி ஐயா வந்ததுக்கு அப்புறம் 4399 நாட்கள் ஆட்சியை பார்த்தீங்கன்னா கோல்டன் ஆட்சியா இருக்கு. நேரு காலத்துல இருந்து இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி போன்றவர்கள் ஆட்சி ஆண்டதை விட அதிகமான நாட்கள் மோடி ஐயா அவர்களுக்கு இந்த மக்கள் கொடுத்துருக்காங்க.
அவர் ஒரு ஊழல் பண்ணாத மனிதர், ஒரு பெரிய மனிதர், தெய்வ பக்தி உள்ளவர். தன்னுடைய தாய் இடத்துக்கு கூட அவர் வந்து எப்படி வந்துட்டு உடனே அவங்களை எடுத்து போட்டுட்டு வேலையை இந்த தேச மக்களுக்காக தன்னுடைய பணியை செய்தவர். இதுவரைக்கும் ஒரு கிரவுண்ட் வீடு கூட அவர்கிட்ட இல்லை. அந்த மாதிரி நீ இந்த உலகத்துல எந்த பிரதமரையும் பார்த்துக்க முடியாது. அந்த மாதிரி ஆட்சி போய்கிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் மோடி அவர்களுடைய தலைமையிலே வல்லரசாக வேண்டும், இந்தியா வல்லரசு ஆகும் என்பதை நாங்கள் சந்தோஷத்தோட இந்த பேட்டியில் சொல்றோம். ஓகே சார், இப்போ வந்து விவசாயிகள் வந்து தண்ணி பற்றாக்குறையினால ரொம்பவே அவதிப்படுறாங்க. முதல்வர் விஜய் அவருக்கு என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க? சம்பா பயிருக்கு ஆமா ரைட். அதாவது வந்து அவருக்கு தெரிந்த அளவுல ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாரு. விவசாயிகளுக்கு என்ன செய்ய வேண்டும், அது என்ன ஒதுக்க வேண்டும், இதெல்லாம் உங்களுக்கு ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா சிஎம் கேட்பாரு. விவசாயிகளுடைய கண்ணீரை கண்டிப்பா துடைப்பாருன்னு நாங்க நம்புறோம். தஞ்சாவூர் சைட்லாம் பாத்தீங்கன்னா பயிர் வந்து வாடி போயிட்டு இனிமே என்ன தண்ணியே கொடுத்தாலுமே ஒண்ணுத்துக்கும் ஆகாதுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நிதி வழங்குவாங்க? கண்டிப்பா நிதி வழங்கணும். மத்திய அரசிட்ட நாங்க சொல்லுவோம். மத்திய அரசு வந்து விஜய் அரசுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க. கண்டிப்பா விவசாயிகளுக்கு அவங்க நினைச்ச மாதிரி அந்த உரிமைகள் கிடைக்கும், உரிமைகள் பாதுகாக்கப்படும். ஓகே சார், தற்போதைய அரசியல் சூழல் பத்தின கருத்துக்களை ரொம்பவே தெளிவா எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. இது மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெயகே.